நம்ம தல அஜித் கூடவே நம்ம ஷாலினியும் சினிமால ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்களாம். தல அஜித் அண்ட் ஷாலினி ஜோடியை பத்தி நம்ம தனியா சொல்லணும் அப்படின்ட்டு அவசியமே இல்ல. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரியல் லைஃப் ஜோடியில டாப் லிஸ்ட்ல இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே அமர்கலம் படத்துல சேர்ந்து நடிச்சதுதான் அவங்களோட வாழ்க்கையவே மாத்தின ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துல உருவான நட்பு கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாற 2000ஆம் ஆண்டு ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த காதல் கதை இப்போ வரைக்கும் பலருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாலினி முழுசா சினிமாவை விட்டு விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பம், குழந்தைகள், அஜித்தோட வாழ்க்கை இதுலதான் இவங்க முழு கவனத்தையுமே செலுத்திட்டு வந்தாங்க. இந்த தம்பதிக்கு அனுஷ்கா அப்படிங்கிற ஒரு மகளும் ஆத்விக் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. குடும்பத்தோட அமைதியா அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர இந்த ஜோடியை தான் ரியல் கப்பிள் கோல்ஸ் அப்படின்ட்டு ரசிகர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரி அஜித்தோட ஒவ்வொரு பயணத்திலயுமே ஷாலினி அவங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. குறிப்பா கார் ரேஸ்ல அஜித் கவனம் செலுத்த ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையுமே ஷாலினி தான் கொடுத்துட்டு வராங்க. ரேஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஷாலினி அவங்க பக்கத்திலேயே போய் நின்னுப்பாங்க. அவங்களுக்கு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு அஜித் ரேஸுக்கு கிளம்புறது ரசிகர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ அண்ட் போட்டோஸ் எல்லாமே வெளியாச்சு அப்படின்னா கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் அப்படியே குமிஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில தான் இன்னொரு புதிய தகவலும் வெளியாகி இருக்குது. அதாவது அஜித்தோட அடுத்த படம் பத்தின வேலைகள் ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு இருக்குதான். கடந்த சில மாதங்களா அஜித்தோட அடுத்த படத்தை யார் தயாரிக்க போறாங்க அப்படின்ட்டு நிறைய தகவல்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. தயாரிப்பாளர் கிடைக்கல அப்படின்னும் அஜித்தே தயாரிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பல செய்திகள் வெளியாகி இருக்குது. இப்போ சினிமா வட்டாரத்துல பேசப்படுற தகவல் என்ன அப்படின்னா அஜித்தே அவரோட அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். ப்ரொடியூஸ் மட்டும் இல்லங்க, அவரே அதுல நடிக்கவும் போறாராம். ஆனா ஒரே நேரத்துல நடிக்கவும் செஞ்சுக்கிட்டு தயாரிப்பு வேலையும் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கறதால தயாரிப்பு சம்பந்தமான பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஷாலினி கவனிக்கணும் அப்படின்ட்டு அஜித் கேட்டிருக்காராம். அதுக்கு நம்ம ஷாலினியும் ஓகே சொல்லிட்டதா நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்குது. இது உண்மையா நடந்துச்சு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஷாலினி மீண்டும் சினிமா உலகத்துக்குள்ள வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த முறை நடிகையா இல்லங்க, தயாரிப்பாளராவோ இல்ல தயாரிப்பு நிறுவனத்தை கவனிக்கிற ஒரு முக்கிய பொறுப்புலையோ இவங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்களாம். ஆனா இதுவரைக்கும் இதை பத்தி அஜித் தரப்புல இருந்தோ இல்ல ஷாலினி தரப்புல இருந்தோ எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லை. அதனால இந்த தகவல் அபிஷியலா வர வரைக்கும் இது ஒரு தகவலாவே நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த தகவல் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அஜித்தோட அடுத்த படத்துல ஷாலினியும் ஒரு முக்கிய பொறுப்பேற்க போறது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியா தான் இருக்கும். இதை பத்தி அபிஷியலான அனௌன்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.